வணக்கம் நண்பர்களே. நீங்கள் ஒருபோதாவது தனியாக இருப்பதாக உணர்ந்ததுண்டா? உங்களை சுற்றி மக்கள் இருந்தாலும் யாரும் உங்களுக்கானவர்கள் இல்லை என்ற உணர்வு வந்ததுண்டா? உங்களை பலவீனப்படுத்தும் இந்த தனிமை உணர்வு உண்மையில் உங்கள் மிகப்பெரிய பலமாக மாறலாம் என்று நீங்கள் யோசிச்சதுண்டா? இந்த வீடியோவில் நாம் தனிமையை ஒரு புதிய பார்வையில் காணப் போகிறோம். இது ஒரு சுமை அல்ல, மாறாக நீங்கள் உங்களுக்கே வழங்கும் ஒரு அரிய வாய்ப்பு. அதை உணர இந்த வீடியோவில் வரும் ஒவ்வொரு வார்த்தையையும் மனதார கேளுங்கள். எனில் இன்று நீங்கள் கேள்விப்படாத சில உண்மைகளை நான் பகிர்கிறேன். முதலில் ஒரு உண்மையை புரிந்து கொள்ளுங்கள். மனிதன் தனியாக இருந்த தருணங்களில்தான் உலகின் மிகப்பெரிய மாற்றங்கள் உருவாகியுள்ளன. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் தனது வாழ்க்கையின் மிக முக்கியமான காலத்தை தனிமையில் கழித்தார். உலகத்திலிருந்து விலகி அமைதியாக சிந்தித்த அந்த தருணங்களில்தான் அவர் தனது புரட்சிகரமான கோட்பாடுகளை உருவாக்கினார். சுவாமி விவேகானந்தா தனிமையை ஓர் ஆன்மீக பயணமாக மாற்றினார். அவர் கூட்டத்திலிருந்து விலகியிருந்த நேரங்களில்தான் தனது உள்ளத்தின் ஆழத்தை உணர்ந்து உலகத்தை விழிப்புணர்வுக்கு கொண்டு வந்தார். கௌதம புத்தா எல்லாவற்றையும் விட்டு ஏகாந்தத்திற்கு சென்றார். அந்த ஆழமான தனிமையில்தான் அவர் தன்னுள் இருக்கும் உண்மையை கண்டுபிடித்து மனித குலத்திற்கே ஒரு புதிய பாதையை காட்டினார். அப்துல் கலாம் கூட தனது சிறு வயதில் அமைதியான சூழலில் அதிக நேரம் தனியாக கழித்தார். அந்த நேரங்களில்தான் அவர் கனவுகளை உருவாக்கினார். அவை பின்னர் இந்தியாவின் எதிர்காலத்தை மாற்றின. ஸ்டீவ் ஜாப்ஸ் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் எல்லாவற்றையும் விட்டு தனியாக சிந்திக்க சென்றார். அந்த அனுபவங்களும் தனிமையும் தான் அவருக்கு புதிய பார்வையை கொடுத்து உலகையே மாற்றும் கண்டுபிடிப்புகளுக்கு வழிவகுத்தது. இப்பொழுது ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்கள். இந்த மகத்தான மனிதர்கள் தனிமையை பயந்து ஓடியிருந்தால் அவர்கள் சாதனைகள் சாத்தியமாகி இருக்குமா? இல்லை. ஏனெனில் தோல்வியை ஏற்கிறதுக்கும் தனிமையை பலமாக மாற்றுவதற்கும் இடையிலான வித்தியாசம் இதுதான். ஒருவர் தனிமையில் உடைந்து போகிறார், மற்றொருவர் அதே தனிமையில் உருவாகிறார். நீங்கள் எந்த பக்கம் இருக்கப் போகிறீர்கள்? ஆனால் நாம் தனிமையை எப்படி ஏற்றுக்கொள்வது? ஒரு சிறிய கதை. ஒரு கிராமத்தில் அருண் என்ற சிறுவன் இருந்தான். சிறுவயதில் மிகவும் உற்சாகமாக இருந்த அவன் வளர வளர வாழ்க்கை பொறுப்புகள் அதிகரிக்க ஆரம்பித்தன. நண்பர்கள் விலகினர். அவன் தனிமையாக உணரத் தொடங்கினான். தினமும் அறையில் அமர்ந்து தனது நிலையை குறை கூறினான். ஒரு நாள் அவன் பாட்டி சொன்னாள், இந்த உலகில் எல்லோரும் தனியாகவே வருகிறார்கள், தனியாகவே செல்கிறார்கள். ஆனால் அந்த இடையில் நீ தனியாக இருக்கும் நேரத்தை எப்படி பயன்படுத்துகிறாய் என்பதில்தான் உன் வாழ்க்கை வேறுபடுகிறது. இந்த வார்த்தைகள் அருணின் மனதில் ஆழமாக பதிந்தன. அவன் தனது தனிமையை படைப்பாற்றலாக மாற்ற ஆரம்பித்தான். எழுதத் தொடங்கினான். காலப்போக்கில் அவன் கதைகள் பலரின் மனதை தொட்டன. மக்கள் அதில் தங்களையே காணத் தொடங்கினர். இந்த கதை நமக்கு சொல்லுவது, தனிமை ஒரு உணர்வு மட்டுமல்ல, அது உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு சக்தி. நீங்கள் உங்களுக்கு நேரம் கொடுக்கும் பொழுது பிறர் முன்னிலையில் செய்ய முடியாத விஷயங்களையும் சாதிக்க முடியும். நாம் அனைவரும் நம்முள் ஒரு போராட்டம் நடத்துகிறோம். அந்த போராட்டத்தில் நீங்கள் வென்றுவிட்டால் வெளியில் யாராலும் உங்களை தோற்கடிக்க முடியாது. தனிமையில் நீங்கள் உங்கள் பலவீனங்களை கண்டறிந்து உங்கள் பலத்தை வளர்த்து கொண்டு உங்கள் இலக்குகளை தெளிவுபடுத்த முடியும். ஆனால் இதற்கான முக்கிய நிபந்தனை, உங்கள் சிந்தனை நேர்மறையாக இருக்க வேண்டும். தனிமை உங்களை உடைக்கவும் முடியும். அதே நேரத்தில் சரியான பார்வையில் பார்த்தால் அது உங்களை உருவாக்கவும் முடியும். இந்த நேரத்தை தியானம் செய்ய, யோகா செய்ய அல்லது புதிய திறன்களை கற்க பயன்படுத்துங்கள். துக்கத்தில் செலவழிக்கும் நேரத்தை வளர்ச்சிக்காக மாற்றுங்கள். இந்த வீடியோ முடிவடையும் போது நீங்கள் ஒரு விஷயத்தை உணருவீர்கள். நீங்கள் ஒருபோதும் தனியாக இல்லை. உங்கள் தனிமையே உங்கள் உண்மையான துணை. இப்போது அர்ஜுன் என்ற இன்னொரு இளைஞனின் கதையை பார்க்கலாம். அவன் ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ்ந்தான். குடும்பமும் நண்பர்களும் இருந்தனர். ஆனால் காலப்போக்கில் அவனது வாழ்க்கை மாறியது. தந்தை வேறு நகரத்துக்கு சென்றார்.
நண்பர்கள் விலகினர். அவன் தனிமையோடு வாழ வேண்டிய நிலை ஏற்பட்டது. அவன் குழப்பமடைந்தான். என்ன தவறு செய்தேன் என்று தன்னிடம் கேட்டுக்கொண்டான். தனிமை அவனை சோகத்திலும் அமைதியின்மையிலும் தள்ளியது. ஒரு நாள் ஒரு சிறிய பறவை தனது கூட்டை தனியாக கட்டி கொண்டிருப்பதை அவன் கவனித்தான். அது சோகமாக இல்லை. அது தனது பணியில் முழுமையாக ஈடுபட்டிருந்தது. அப்போது அர்ஜுனுக்கு ஒரு உண்மை புரிந்தது. தனிமை நம்மை உடைக்க அல்ல, உருவாக்க வந்தது. அதன் பிறகு அவன் தனது வாழ்க்கையை மாற்ற ஆரம்பித்தான். படிப்பில் கவனம் செலுத்தினான். புதிய விஷயங்களை கற்றுக்கொண்டான். மெதுவாக அவன் வாழ்க்கை முன்னேறியது. அவன் புரிந்து கொண்ட முக்கியமான பாடம், தனிமை ஒரு வெற்று கேன்வாஸ். அதில் உங்கள் வாழ்க்கையின் நிறங்களை நீங்கள்தான் நிரப்ப வேண்டும். மேலும் அவன் ஆழமான தொடர்பின் அர்த்தத்தையும் கற்றுக்கொண்டான். பேசுவது மற்றும் உண்மையாக இணைவது வேறு வேறு விஷயங்கள். உண்மையான தொடர்பு என்பது கேட்பதில் இருக்கிறது. நாம் பெரும்பாலும் பதிலளிக்க கேட்கிறோம், புரிந்து கொள்ள அல்ல. ஆனால் உண்மையாக கேட்க கற்றுக்கொண்டால் உறவுகள் ஆழமாக மாறும். அர்ஜுன் இதை நடைமுறையில் செய்தான். நண்பர்களை கவனமாக கேட்க ஆரம்பித்தான். அவர்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டான். இதனால் அவன் உறவுகள் வலுவானதாக மாறின. அதே நேரத்தில் அவன் தன்னுடன் பேசவும் கற்றுக்கொண்டான். தினமும் தனது எண்ணங்களை எழுதினான். தனது கனவுகளை வடிவமைத்தான். இது அவனுக்கு தன்னம்பிக்கையையும் சுயறிவையும் கொடுத்தது. நண்பர்களே, ஒரு மனிதன் வாழ்க்கையில் அனைத்தும் சரியாக இருந்தாலும் உள்ளுக்குள் மட்டும் ஏதோ ஒன்று உடைந்து கொண்டே இருக்கிறது. அதை யாரும் பார்க்க முடியாது, அதை சொல்லவும் முடியாது. அந்த உணர்வு தான் தனிமை. ஒரு பெரிய நகரத்தில் முகிலன் என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான். அவன் ஒரு நல்ல வேலை பார்த்தான். வெளியிலிருந்து பார்த்தால் அவன் வாழ்க்கை மிகவும் சரியாக இருந்தது. நல்ல சம்பளம், நல்ல வீடு, சீரான வாழ்க்கை. ஆனால் அவனுக்குள் மட்டும் ஒரு வெறுமை இருந்தது. ஒவ்வொரு நாளும் வேலை முடிந்து வீட்டிற்கு வந்தவுடன் அவன் மொபைலை எடுத்துக்கொண்டு மற்றவர்களின் வாழ்க்கையை பார்த்து கொண்டே இருப்பான். அவர்கள் சிரிப்பார்கள், பயணம் செய்வார்கள், வெற்றியை கொண்டாடுவார்கள். இதையெல்லாம் பார்த்தபோது அவனுக்குள் ஒரு கேள்வி எழும். என் வாழ்க்கையில் ஏன் இந்த உணர்வு இல்லை? மெல்ல மெல்ல அவன் மக்களிடமிருந்து விலக ஆரம்பித்தான். நண்பர்களுடன் பேசுவது குறைந்தது. குடும்பத்துடன் தொடர்பு குறைந்தது. அவன் நினைத்தான், நான் தனியாக இருந்தால் எனக்கு அமைதி கிடைக்கும் என்று. ஆனால் உண்மையில் அவன் இன்னும் அதிகமாக தனிமையில் மூழ்கினான். ஒரு இரவு அவன் தூங்க முடியாமல் ஜன்னல் அருகில் அமர்ந்திருந்தான். வெளியில் மழை பெய்து கொண்டிருந்தது. அந்த அமைதியில் அவன் மனதில் ஒரு சிந்தனை வந்தது. நான் என்னை தவிர்த்து ஓடிக்கொண்டிருக்கிறேனா? அந்த கேள்வி அவனை மாற்ற ஆரம்பித்தது. அடுத்த நாள் அவன் ஒரு சிறிய முடிவு எடுத்தான். இன்னகி நான் என்னுடன் இருக்கப் போகிறேன். ஓடாமல், மறையாமல். அவன் மொபைலை விட்டு ஒரு நோட்டு புக் எடுத்தான். அவன் எழுத ஆரம்பித்தான். என்ன என்னை வருத்துகிறது? என்ன என்னை பயமுறுத்துகிறது? நான் உண்மையில் என்ன விரும்புகிறேன் என்று அவன் தன்னிடம் கேட்டான். முதல் நாள் அவனுக்கு பதில் கிடைக்கவில்லை. இரண்டாம் நாள் சில வார்த்தைகள். மூன்றாம் நாள் உண்மைகள். அவன் உணர்ந்தான், அவன் பிறரை கவர வாழ்ந்து கொண்டிருந்தான். தனது உண்மையான விருப்பங்களை மறைத்திருந்தான். ஒரு நாள் அவன் தனது பழைய கனவை நினைத்தான். சிறுவயதில் அவன் வரைவதில் ஆர்வம் கொண்டவன். ஆனால் அது பயனில்லை என்று நினைத்து அதை விட்டுவிட்டான். அவன் மீண்டும் அந்த கனவை தொட முடிவு செய்தான். முதல் நாள் அவன் வரைந்த படம் சரியாக இல்லை. ஆனால் அவன் சிரித்தான். நான் இவ்வளவு நாளாக இதையே பயந்திருந்தேனா என்று அவன் நினைத்தான். அவன் தினமும் சிறிது நேரம் வரைய ஆரம்பித்தான். அது அவனுக்கு ஒரு அமைதியை கொடுத்தது. அவன் பேசாமல் இருந்தாலும் அவன் உள்ளம் பேச ஆரம்பித்தது. மெல்ல அவன் வாழ்க்கையில் மாற்றம் வந்தது. அவன் வெளியில் சந்தோஷம் தேடவில்லை. அவன் உள்ளத்தில் அமைதி கண்டான். ஒரு நாள் அவன் தனது படைப்புகளை மற்றவர்களுடன் பகிர்ந்தான். ஆரம்பத்தில் யாரும் கவனிக்கவில்லை. ஆனால் அவன் நின்றுவிடவில்லை. சில மாதங்கள் கழித்து அவனது படைப்புகள் பலரின் மனதை தொட ஆரம்பித்தது. ஒருவர் அவனிடம் கேட்டார், நீ இவ்வளவு ஆழமாக உருவாக்க கற்றுக்கொண்டது எப்படி என்று.
முகிலன் சிரித்துக்கொண்டு சொன்னான், நான் யாரிடமும் கற்றுக்கொள்ளவில்லை, என் தனிமையிடம் கற்றுக்கொண்டேன். இந்த கதை நமக்கு சொல்லுவது ஒன்றே ஒன்று: தனிமை உங்களை உடைக்க வருவதில்லை, அது உங்களை உங்களிடம் கொண்டு செல்ல வருகிறது. நாம் பெரும்பாலும் தனிமையை தவிர்க்க முயற்சிக்கிறோம், ஆனால் நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டால் அது உங்கள் வாழ்க்கையை மாற்றும். நீங்கள் உங்களை கேட்க ஆரம்பித்தால் உங்கள் வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். நண்பர்களே, சில நேரங்களில் வாழ்க்கை நமக்கு ஒரு அமைதியை தருகிறது. அது வெளியில் அமைதி அல்ல, உள்ளுக்குள் ஒரு வெற்றிடம். நாம் எதையும் இழக்கவில்லை, ஆனால் ஏதோ ஒன்று இல்லை என்று உணர்கிறோம். அதுதான் தனிமை. ஒரு அமைதியான நகரத்தில் ராஜன் என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான். அவன் மிகவும் திறமையானவன். வேலை பார்த்த இடத்தில் அனைவரும் அவனை மதித்தார்கள். ஆனால் அவன் மனதில் மட்டும் ஒரு கேள்வி தினமும் எழுந்தது: என் வாழ்க்கையில் ஏன் இவ்வளவு வெறுமை? அவன் வெளியிலிருந்து பார்த்தால் எல்லாம் சரியாக இருந்தது, ஆனால் உள்ளுக்குள் அவன் தினமும் ஒரு போராட்டத்தில் இருந்தான். ஒரு நாள் அவன் தனது நண்பர்களை தொடர்பு கொள்ள முயன்றான். அவர்கள் அனைவரும் பிஸியாக இருந்தார்கள். சிலர் பதில் சொல்லவே இல்லை. அந்த இரவு ராஜன் அமைதியாக தனது அறையில் அமர்ந்திருந்தான். அவன் மொபைலை விட்டு தன்னையே பார்த்தான். அந்த தருணத்தில் அவனுக்கு ஒரு உண்மை புரிந்தது: நான் எப்போதும் பிறரை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறேன், ஆனால் நான் என்னை தேடவே இல்லை. அடுத்த நாள் அவன் ஒரு முடிவு எடுத்தான்: இனி நான் என்னுடன் நேரம் செலவிடப் போகிறேன். முதல் நாள் அவனுக்கு அது சுலபமாக இல்லை. அவன் அமைதியாக அமர்ந்தபோது அவன் மனதில் பல சிந்தனைகள் வந்தது. பழைய நினைவுகள், பிழைகள், பயங்கள். அவன் முதலில் பயந்தான், ஆனால் இந்த முறை அவன் ஓடவில்லை. அவன் அந்த சிந்தனைகளை கவனிக்க ஆரம்பித்தான். அவற்றை புரிந்து கொள்ள முயன்றான். சில நாட்கள் கழித்து அவன் மனம் மெதுவாக அமைதியாக ஆரம்பித்தது. ஒரு நாள் காலை அவன் சூரிய உதயத்தை பார்த்தான். பல வருடங்களுக்கு பிறகு அவன் ஒரு தருணத்தை உண்மையாக அனுபவித்தான். அவன் ஒரு நோட்டுபுக் எடுத்தான். அவன் தனது எண்ணங்களை எழுத ஆரம்பித்தான். என்னை மகிழ்ச்சியாக்குவது என்ன? நான் என்னை இழந்தது எப்போது? நான் என்ன ஆக விரும்புகிறேன் என்று அவன் கேள்விகள் கேட்டான். அந்த கேள்விகள் அவன் வாழ்க்கையை மாற்ற ஆரம்பித்தது. அவன் உணர்ந்தான், அவன் வாழ்க்கை முழுவதும் மற்றவர்களின் எதிர்பார்ப்புகளுக்காக வாழ்ந்தான். தனது கனவுகளை மறைத்திருந்தான். சிறுவயதில் அவன் இசையை மிகவும் நேசித்தான், ஆனால் அது ஒரு வேலையாகாது என்று நினைத்து அதை விட்டுவிட்டான். அவன் மீண்டும் அந்த கனவை தொட முடிவு செய்தான். முதல் நாள் அவன் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தான். அது எளிதாக இல்லை, ஆனால் இந்த முறை அவன் விடவில்லை. அவன் தினமும் சிறிது நேரம் இசைக்கு ஒதுக்கினான். அது அவனுக்கு ஒரு புதிய உலகமாக மாறியது. மெல்ல அவன் தனிமை அவனுக்கு ஒரு நண்பனாக மாறியது. ஒரு நாள் அவனுக்கு ஒரு சிறிய மேடையில் பாட வாய்ப்பு கிடைத்தது. அவன் பயந்தான், ஆனால் இந்த முறை அவன் அந்த பயத்தை எதிர்கொண்டான். அவன் மேடையில் நின்று பாட ஆரம்பித்தான். அந்த தருணத்தில் அவன் யாரையும் கவர முயற்சிக்கவில்லை. அவன் தனது உள்ளத்தை வெளிப்படுத்தினான். பாடல் முடிந்ததும் அனைவரும் கைதட்ட ஆரம்பித்தார்கள். அந்த தருணம் அவனுக்கு ஒரு உண்மை புரிய வைத்தது: நான் நானாக இருக்கும்போது அதுவே என் சக்தி. சில மாதங்கள் கழித்து ராஜன் தனது இசையை மற்றவர்களுடன் பகிர ஆரம்பித்தான். அவன் பாடல்கள் பலரின் மனதை தொட ஆரம்பித்தது. ஒருவர் அவனிடம் கேட்டார், நீ இவ்வளவு உணர்ச்சியுடன் பாடுவது எப்படி என்று? ராஜன் சிரித்துக்கொண்டு சொன்னான், என் தனிமை எனக்கு உணர கற்றுக் கொடுத்தது. இந்த கதை நமக்கு சொல்லுவது, தனிமை ஒரு பிரச்சனை அல்ல, அது ஒரு மாற்றத்தின் தொடக்கம். நீங்கள் தனியாக இருக்கும்பொழுது நீங்கள் உங்களை சந்திக்கிறீர்கள். அந்த சந்திப்பு முதல்ல சிரமமாக இருக்கும், ஆனால் அதுவே உங்கள் வாழ்க்கையை மாற்றும். நீங்கள் உங்களுடன் அமைதியாக இருக்க கற்றுக்கொண்டால் உலகத்துடனும் அமைதியாக இருக்க முடியும். நினைவில் கொள்ளுங்கள், நீங்கள் தனியாக இல்லை. உங்கள் தனிமையே உங்கள் வழிகாட்டி. நண்பர்களே, சில நேரங்களில் வாழ்க்கை நம்மை ஒரு இடத்தில் நிறுத்திவிடும். நாம் ஓடிக்கொண்டிருந்த பாதை திடீரென அமைதியாகிவிடும். அந்த அமைதியில்தான் நம்மை நாம் சந்திக்க நேரிடும். ஒரு கடற்கரை கிராமத்தில் கார்த்திக் என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான்.
அவன் எப்போதும் மக்களுடன் கலந்துரையாடி வாழ்ந்தவன். கூட்டம் இல்லாமல் அவனுக்கு ஒரு நாளும் செல்லாது. ஆனால் ஒரு நாள் அவனது வாழ்க்கையில் மாற்றம் வந்தது. அவனது வேலை இழந்தான். நண்பர்கள் தங்களது வாழ்க்கையில் பிஸியாகிவிட்டார்கள். அவன் தினமும் ஒரே வீட்டில் ஒரே சுவரை பார்த்து கொண்டே இருந்தான். முதலில் அது ஓய்வு போல இருந்தது. பிறகு அது சலிப்பாக மாறியது. பின்னர் அது தனிமையாக மாறியது. ஒரு நாள் அவன் கடற்கரைக்கு சென்றான். அவன் அங்கே அமர்ந்து கடலை பார்த்து கொண்டிருந்தான். அலைகள் தொடர்ந்து வந்து கரையை தாக்கி திரும்பிச் செல்வதை அவன் கவனித்தான். அந்த நேரத்தில் அவனுக்கு ஒரு சிந்தனை வந்தது. இந்த அலைகள் ஒவ்வொரு முறை விழுந்தாலும் மீண்டும் எழுந்து வருகிறது. அந்த சிந்தனை அவனுக்குள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது. அவன் தனது வாழ்க்கையையும் அதுபோலவே பார்க்க ஆரம்பித்தான். நான் இப்போது கீழே விழுந்திருக்கலாம், ஆனால் இதுவே முடிவு இல்லை. அவன் தனது நேரத்தை வீணாக்காமல் பயன்படுத்த முடிவு செய்தான். அவன் தினமும் காலை எழுந்து ஓட ஆரம்பித்தான். அவன் புஸ்தகங்கள் படிக்க ஆரம்பித்தான். அவன் தனது திறமைகளை வளர்க்க ஆரம்பித்தான். மெல்ல அவன் மனம் அமைதியாக ஆரம்பித்தது. ஒரு நாள் அவன் தனது அனுபவங்களை எழுத ஆரம்பித்தான். அவன் எழுதிய வார்த்தைகள் மற்றவர்களின் மனதை தொட ஆரம்பித்தது. மக்கள் அவனிடம் கூறினார்கள், நீ எழுதியது நம்முடைய வாழ்க்கையைப் போல இருக்கிறது. அப்போது கார்த்திக் உணர்ந்தான். அவன் தனிமை அவனை உடைக்கவில்லை. அதை அவன் ஒரு குரலாக மாற்றினான். சில மாதங்கள் கழித்து அவன் ஒரு சிறிய புஸ்தகம் வெளியிட்டான். அது பலருக்கு உத்வேகம் அளித்தது. ஒருவர் அவனிடம் கேட்டார், இந்த அளவுக்கு ஆழமான சிந்தனைகள் உனக்கு எப்படி வந்தது? அவன் சொன்னான், நான் அமைதியை தவிர்க்கவில்லை, அதை கேட்க ஆரம்பித்தேன். இந்த கதை நமக்கு சொல்லுவது என்னவென்றால், தனிமை என்பது ஒரு முடிவு அல்ல, அது ஒரு இடைநிலை. அது நம்மிடம் கொண்டு செல்லும் ஒரு பாதை. நண்பர்களே, ஒரு விதை மண்ணுக்குள் புதைக்கப்படும் போது அது இருளில் இருக்கும். அது தனியாக இருக்கும். ஆனால் அந்த இருள்தான் அதை ஒரு மரமாக மாற்றுகிறது. அதேபோல் தான் மனிதனின் வாழ்க்கையும். ஒரு சிறிய நகரத்தில் அகிலா என்ற இளம்பெண் வாழ்ந்து வந்தாள். அவள் எப்போதும் பெரிய கனவுகள் கொண்டவள். ஆனால் அவள் எதையும் ஆரம்பித்து முடிக்காமல் விட்டுவிடுவாள். அவள் எப்பொழுதும் மற்றவர்களை குறை சொல்வாள். நேரம் இல்லை, வாய்ப்பு இல்லை, உதவி இல்லை என்று. ஒரு நாள் அவள் வாழ்க்கையில் பெரிய தோல்வி ஏற்பட்டது. அவள் மிகவும் எதிர்பார்த்த ஒரு வாய்ப்பு அவளுக்கு கிடைக்கவில்லை. அவள் முற்றிலும் உடைந்து போனாள். அவள் பல நாட்கள் யாரிடமும் பேசவில்லை. அவள் தனியாகவே இருந்தாள். முதலில் அவள் அந்த தனிமையை வெறுத்தாள். அதை ஒரு தண்டனை போல நினைத்தாள். ஆனால் ஒரு நாள் அவள் தன்னிடம் ஒரு கேள்வி கேட்டாள். நான் எப்போதும் வெளியுலகை குறை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆனால் நான் என்ன செய்தேன்? அந்த கேள்வி அவளை விழித்தெழச் செய்தது. அவள் தனது வாழ்க்கையை மாற்ற முடிவு செய்தாள். அவள் தினமும் ஒரு சிறிய இலக்கை வைத்தாள். ஒரு புத்தகத்தின் ஒரு அத்தியாயம், ஒரு புதிய திறன், ஒரு புதிய முயற்சி. முதலில் அது சின்ன மாற்றம் போல இருந்தது. ஆனால் தினமும் அதை செய்தபோது அது ஒரு பெரிய மாற்றமாக மாறியது. அவள் தனிமையை ஒரு பயிற்சி நேரமாக மாற்றினாள். அவள் தன்னை கட்டுப்படுத்த கற்றுக்கொண்டாள். அவள் தனது சிந்தனையை மாற்ற கற்றுக்கொண்டாள். சில மாதங்கள் கழித்து அவள் மீண்டும் ஒரு வாய்ப்பை சந்தித்தாள். இந்த முறை அவள் தயார் நிலையில் இருந்தாள். அவள் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டாள். அவள் வெற்றி பெற்றாள். ஆனால் அவள் உணர்ந்த உண்மை வேறு. அவள் வெற்றி அந்த வாய்ப்பால் இல்லை, அவள் தனிமையில் செய்த உழைப்பால். ஒருவர் அவளிடம் கேட்டார், நீ எப்படி இவ்வளவு மாறினாய்? அவள் அமைதியாக சொன்னாள், நான் தனியாக இருந்தபோது நான் என்னை மாற்றிக்கொண்டேன். இந்த கதை நமக்கு ஒரு உண்மை சொல்லுகிறது. தனிமை என்பது இருள் போல இருக்கலாம். ஆனால் அந்த இருளில்தான் நம் வாழ்க்கையின் விதை வளர ஆரம்பிக்கும். நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டால் அது உங்களை உயர்த்தும். நீங்கள் அதை பார்த்து பயந்தால் அது உங்களை தடுக்கவும் செய்யும். இப்பொழுது தனிமையை பலமாக மாற்ற சில வழிகள். முதல், அதை ஒரு வாய்ப்பாக பாருங்கள். தனிமை என்பது காலியாக இருக்கிற நேரம் அல்ல, அது உங்கள் வாழ்க்கையை புதிதாக வடிவமைக்க கிடைக்கும் ஒரு அரிய சந்தர்ப்பம். பொதுவாக நாம் கூட்டத்தில் இருக்கும்போது
நம்மை பற்றி சிந்திக்க நேரம் இல்லை. ஆனால் தனியாக இருக்கும்போது, நான் யாரு? எனக்கு உண்மையில் என்ன வேண்டும்? என் வாழ்க்கை எந்த திசையில் செல்ல வேண்டும்? என்ற கேள்விகளுக்கு பதில் தேட முடியும். இது உங்கள் கனவுகளை தெளிவாக பார்க்க உதவும். அந்த நேரத்தை வீணாக நினைக்காமல் உங்கள் எதிர்காலத்தை உருவாக்கும் ஒரு முதலீடாக பாருங்கள். இரண்டாவது, சுய பகுப்பாய்வுக்கு பயன்படுத்துங்கள். தனிமையான நேரம் என்பது உங்களை நீங்கள் புரிந்து கொள்ளும் நேரம். உங்கள் உணர்வுகள், உங்கள் பயங்கள், உங்கள் பழக்கங்கள், இவை அனைத்தையும் அமைதியாக கவனிக்க ஆரம்பியுங்கள். ஒரு டைரி எழுதுவது மிகவும் சக்தி வாய்ந்த வழி. தினமும் நடந்த விஷயங்களை எழுதுங்கள். என்ன உங்களை மகிழ்ச்சியாக்கியது? என்ன உங்களை வருத்தப்படுத்தியது? இப்படி எழுதும்போது உங்கள் வாழ்க்கையின் பல பதில்கள் உங்களுக்கே தெரிய வரும். இது உங்களை உள்ளிருந்து வலுவானவராக மாற்றும். மூன்றாவது, உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை மேம்படுத்துங்கள். தனிமையை நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்தை கவனிக்கும் நேரமாக மாற்றலாம். தினமும் குறைந்தது 20 முதல் 30 வரை நிமிடம் உடற்பயிற்சி செய்யுங்கள். யோகா அல்லது தியானம் செய்ய ஆரம்பியுங்கள். இது உங்கள் மனதை அமைதியாக்கும். மன அழுத்தம் குறையும். உடலும் மனமும் சமநிலையில் இருக்கும்போது நீங்கள் எடுக்கும் முடிவுகள் தெளிவாக இருக்கும். நல்ல தூக்கம், சீரான உணவு, இவையும் இந்த பயணத்தில் முக்கியம். நான்காவது, புதிய திறன்களை கற்றுக்கொள்ளுங்கள். தனிமை என்பது வளர்ச்சிக்கான சிறந்த சூழல். நீங்கள் எப்போதாவது கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்த விஷயங்களை இப்போது தொடங்கலாம். அது ஓவியம், இசை, எழுத்து அல்லது ஒரு புதிய மொழி எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை. இணையத்தில் நிறைய இலவச வாய்ப்புகள் இருக்கின்றன. ஒரு திறனை கற்றுக்கொள்வது உங்கள் நேரத்தை பயனுள்ளதாக மாற்றுவதோடு உங்கள் தன்னம்பிக்கையையும் அதிகரிக்கும். ஐந்தாவது, மற்றவர்களுக்கு உதவுங்கள். தனிமையை உணர்வதற்கான ஒரு முக்கிய காரணம் நாம் நம்மையே அதிகமாக கவனிப்பதுதான். ஆனால் நீங்கள் உங்கள் கவனத்தை மற்றவர்களிடம் திருப்பினால் அந்த உணர்வு மெதுவாக மறையும். உதவி தேவைப்படும் ஒருவருக்கு உதவுங்கள். உங்கள் அனுபவத்தை மற்றவர்களுடன் பகிருங்கள். ஒரு நல்ல வார்த்தை கூட ஒருவரின் வாழ்க்கையை மாற்றலாம். நீங்கள் மற்றவர்களின் வாழ்க்கையில் ஒளியாக மாறும்போது உங்கள் வாழ்க்கையும் அர்த்தமுள்ளதாக மாறும். இந்த 5 வழிகளும் சாதாரணமான ஆலோசனைகள் அல்ல. இவை உங்கள் தனிமையை ஒரு சக்தியாக மாற்றும் நடைமுறைகள். நீங்கள் அதை உணர்ந்து செயல்படுத்தினால் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். நீங்கள் உங்கள் தனிமையை ஏற்றுக்கொண்டால் அது ஒரு இருண்ட இடம் அல்ல, அது பொக்கிஷம் நிறைந்த இடம். அதில் உங்கள் உண்மையான அடையாளம் மறைந்திருக்கிறது. நீங்கள் உங்கள் உள்ளுணர்வை கேட்க ஆரம்பித்தால் வெளிப்புற சத்தங்கள் மங்கிவிடும். அதுவே உங்கள் வாழ்க்கையை மாற்றும் தருணம். இறுதியாக நினைவில் கொள்ளுங்கள், தனிமை ஒரு தண்டனை அல்ல, அது ஒரு வரம். அது உங்களை உங்களோடு இணைக்கிறது, மற்றவர்களோடும் உண்மையாக இணைக்கும் சக்தியையும் தருகிறது. அதை ஏற்றுக்கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள், உங்கள் மிகப்பெரிய பலமாக மாற்றுங்கள். தனியாக இருப்பது பலருக்கு முதலில் கடினமாக தோன்றலாம், ஆனால் சரியாக பயன்படுத்தினால் அது வாழ்க்கையை மாற்றக்கூடிய மிகப்பெரிய சக்தியாக மாறும். இதோ அதன் முக்கியமான பலன்கள். 1. செல்ஃப் அவேர்னஸ் அதிகரிக்கும். நீங்கள் தனியாக இருக்கும்போது வெளி உலக சத்தம் மெதுவாக குறைகிறது. அந்த அமைதியில் உங்கள் உள்ளத்தின் குரல் தெளிவாக கேட்க ஆரம்பிக்கும். நீங்கள் உண்மையில் என்ன விரும்புகிறீர்கள்? என்ன உங்களை பாதிக்கிறது? என்ன உங்களை மகிழ்விக்கிறது என்பதெல்லாம் புரிய ஆரம்பிக்கும். இதுவரை நீங்கள் பிறரின் எதிர்பார்ப்புக்காக வாழ்ந்திருந்தால் இப்போது நீங்கள் உங்களுக்காக வாழ ஆரம்பிப்பீர்கள். இந்த சுய அறிவுதான் உங்கள் வாழ்க்கையின் திசையை சரியாக அமைக்க உதவும். 2. மன அமைதி கிடைக்கும். தனிமையில் நீங்கள் இருக்கும்போது வெளியில் இருக்கும் அழுத்தங்கள் மற்றும் போட்டிகள் உங்கள் மனதை பாதிக்க முடியாது. நீங்கள் உங்கள் வேகத்தில் சிந்திக்கலாம், சுவாசிக்கலாம், வாழலாம். இந்த அமைதி உங்கள் மன அழுத்தத்தை குறைக்கும். தினசரி ஓட்டத்தில் கிடைக்காத ஒரு ஆழமான சாந்தி உங்களுக்குள் உருவாகும். இந்த அமைதியான மனநிலைதான் உங்கள் வாழ்க்கையில் சமநிலை கொண்டு வரும். 3. கிரியேட்டிவிட்டி அதிகரிக்கும்.
தனிமை என்பது உங்க சிந்தனைகளுக்கு ஒரு திறந்த வெளி. யாரும் குறுக்கிடாமல் உங்கள் யோசனைகள் வளர ஆரம்பிக்கும். நீங்க புதிதாக சிந்திக்க ஆரம்பிப்பீங்கள். ஒரு கதை எழுதுவது, ஓவியம் வரைவது, இசை உருவாக்குவது போன்ற படைப்பாற்றல் செயல்கள் இயல்பாக உருவாகும். பல பெரிய சிந்தனையாளர்கள் தனிமையில் இருந்த போதுதான் தங்கள் சிறந்த படைப்புகளை உருவாக்கியுள்ளனர். அதுபோல உங்கள் திறமைகளும் இந்த நேரத்தில் வெளிப்படும். 4. தன்னம்பிக்கை அதிகரிக்கும். நீங்கள் தனியாக இருக்கும்போது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நிர்வகிக்க கற்றுக்கொள்கிறீர்கள். சிறிய முடிவுகள் முதல் பெரிய முடிவுகள் வரை நீங்கள் உங்களையே நம்ப ஆரம்பிப்பீர்கள். மற்றவர்களின் ஆதரவு இல்லாமல் நீங்கள் முன்னேற முடியும் என்பதை உணரும்போது உங்கள் தன்னம்பிக்கை பல மடங்கு அதிகரிக்கும். இது உங்களை எந்த சூழ்நிலையிலும் உறுதியாக நிற்கும் வலிமையை கொடுக்கும். 5. முடிவெடுக்கும் திறன் மேம்படும். தனிமையில் நீங்கள் உங்கள் மனதை கேட்க கற்றுக்கொள்கிறீர்கள். பிறர் என்ன சொல்வார்கள் என்ற பயம் இல்லாமல் உங்கள் உண்மையான எண்ணங்களை அடிப்படையாக கொண்டு முடிவெடுக்க ஆரம்பிப்பீர்கள். இதனால் உங்கள் முடிவுகள் தெளிவாகவும் உறுதியானதாகவும் இருக்கும். இந்த திறன் உங்கள் வாழ்க்கையில் சரியான பாதையை தேர்வு செய்ய மிகவும் உதவும். 6. உண்மையான உறவுகள் புரியும். நீங்கள் தனியாக இருக்கும்போது யார் உங்களுக்கு உண்மையில் முக்கியம் என்பதை புரிந்து கொள்ள முடியும். யார் உங்களுடன் இருக்கிறார்கள், யார் வெறும் சூழ்நிலைக்காக இருக்கிறார்கள் என்பதெல்லாம் தெளிவாக தெரியும். இதனால் நீங்கள் தரமான உறவுகளை தேர்வு செய்ய ஆரம்பிப்பீர்கள். இந்த உண்மை புரிதல் உங்கள் உறவுகளை ஆழமாகவும் அர்த்தமுள்ளதாகவும் மாற்றும். 7. இன்னர் ஸ்ட்ரெங்த் உருவாகும். தனிமை உங்கள் மனதை சோதிக்கும். அது எளிதான அனுபவம் அல்ல. ஆனால் அதை நீங்கள் சமாளிக்க கற்றுக்கொண்டால் நீங்கள் மிகவும் வலுவானவராக மாறுவீர்கள். வாழ்க்கையில் வரும் சவால்கள் உங்களை பயமுறுத்தாது. ஏனெனில் நீங்கள் ஏற்கனவே உங்களுக்குள் நடந்த போராட்டத்தில் வெற்றி பெற்றிருப்பீர்கள். இந்த உள்பலம்தான் உங்கள் வாழ்க்கையின் உண்மையான சக்தி. 8. நேரத்தை சரியாக பயன்படுத்த கற்றுக்கொள்வீர்கள். தனியாக இருக்கும் நேரம் உங்கள் கையில் இருக்கும் ஒரு பொக்கிஷம். அதை வீணாக்காமல் பயன்படுத்த கற்றுக்கொண்டால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்ற முடியும். புதிய திறன்களை கற்றுக்கொள்ளலாம், புஸ்தகங்களை படிக்கலாம், உங்கள் உடலையும் மனதையும் மேம்படுத்தலாம். இந்த பழக்கங்கள் உங்கள் எதிர்காலத்தை சிறப்பாக உருவாக்கும். 9. உணர்ச்சி கட்டுப்பாடு மேம்படும். தனிமையில் நீங்கள் உங்கள் உணர்வுகளை நேராக சந்திக்க வேண்டியிருக்கும். கோபம், சோகம், பயம் இவை அனைத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ள கற்றுக்கொள்கிறீர்கள். இதனால் நீங்கள் அவற்றை கட்டுப்படுத்தும் திறன் பெறுகிறீர்கள். இந்த உணர்ச்சி சமநிலை உங்கள் வாழ்க்கையில் உறவுகளையும் முடிவுகளையும் மேம்படுத்தும். 10. உண்மையான சந்தோஷம் கிடைக்கும். மற்றவர்களை சார்ந்து இல்லாமல் உங்கள் உள்ளத்திலிருந்து சந்தோஷம் வர ஆரம்பிக்கும். இது வெளிப்புற சூழ்நிலைகளால் பாதிக்கப்படாத ஒரு மகிழ்ச்சி. நீங்கள் எங்கே இருந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் இருந்தாலும் உங்களுக்குள் அமைதியும் திருப்தியும் இருக்கும். இதுவே நிலையான சந்தோஷம். நினைவில் கொள்ளுங்கள், தனியாக இருப்பது தனிமை அல்ல. அதை எப்படி பார்க்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம். தனிமையை பயப்படாம அதை ஒரு வாய்ப்பாக பார்க்க ஆரம்பித்தால் அது உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய பலமாக மாறும். நண்பர்களே, இந்த வீடியோ முழுவதையும் பார்த்த பிறகு ஒரு நிமிஷம் அமைதியா உங்கள் உள்ளத்தை கேளுங்கள். நீங்கள் உணர்கிற அந்த தனிமை, அது உங்களை தண்டிக்க வரவில்லை. அது உங்களை மாற்ற வருகிற ஒரு வாய்ப்பு. நாம் பல நேரங்கள்ல தனிமையை ஒரு சுமையாக நினைக்கிறோம். ஆனால் உண்மையில் அது ஒரு பரிசு. உலகம் முழுவதும் உங்களை புரிந்து கொள்ளாமல் போகலாம். ஆனால் நீங்கள் உங்களை புரிந்து கொண்டால் அதுவே உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய வெற்றி. நீங்கள் உங்கள் உள்ளத்தை கேட்க ஆரம்பித்தால் உங்கள் வாழ்க்கை மெதுவாக மாற ஆரம்பிக்கும். இன்னைக்கு நீங்க தனியா இருக்கிறது நாளைக்கு நீங்க வலுவாக மாறுவதற்கான ஒரு தொடக்கமாகலாம். இப்பொழுது நான் உங்களிடம் சில கேள்விகள் கேட்க விரும்புகிறேன். நீங்கள் உண்மையில தனியாக இருக்க பயப்படுகிறீர்களா? அல்லது அந்த நேரத்தை உங்களை கண்டுபிடிக்க பயன்படுத்த போகிறீர்களா?
நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்ற தயாராக இருக்கிறீர்களா? அல்லது அதே பழைய சிந்தனைகளில் சிக்கிக்கொள்ளப் போகிறீர்களா? இன்று முதல் நீங்கள் உங்களுக்காக ஒரு சிறிய மாற்றம் செய்யப் போகிறீர்களா? கமெண்டில் சொல்லுங்கள். உங்கள் அனுபவம் என்ன? உங்களுக்கு தனிமை ஒரு சுமையா அல்லது ஒரு பலமா? நண்பர்களே, இந்த வீடியோ உங்களை ஒரு சின்ன மாற்றத்துக்காவது தூண்டியிருந்தால் அதுவே எங்களுக்கு பெரிய சந்தோஷம். இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஆழமான கதைகள் மற்றும் சிந்தனைகள் வேண்டுமெனில் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். ஒருவேளை இந்த ஒரு வீடியோ யாரோ ஒருவரின் வாழ்க்கையை மாற்றக்கூடும். இந்த காணொளி உங்களுக்குள் ஏதாவது ஒரு எண்ணத்தை உருவாக்கியிருந்தால், உங்களை ஒரு நிமிடம் யோசிக்க வைத்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். என்றால் இங்கே வெறும் தகவல்கள் மட்டுமில்லை, உங்கள் வாழ்க்கையை மெதுவாக மாற்றும் உண்மையான விஷயங்களை தான் பகிர்கிறோம். இந்த செய்தி ஒருவரையாவது மாற்றும் என்றால் இந்த காணொளியை பகிருங்கள். மீண்டும் மிக முக்கியமான ஒரு தலைப்போடு சந்திப்போம்.